1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ முழு பகுதியும் இந்தியாவோட இணைக்கப்படலை. பாண்டிச்சேரி மட்டும் 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியாவுடன் இணையுது. கிபி 1600 பிரிட்டிஷ் அரசு கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்தியாவில் வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு போட்டியா பிரெஞ்சுக்காரங்க 4 ஆண்டுகள் கழித்து 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு போட்டியா பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு 9 ஆண்டுகள் கழித்து 1673 பாண்டிச்சேரி பகுதி முழுவதும் பிரெஞ்சு கட்டுப்பாட்டின் கீழ் போகுது. அதற்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையில பல போர்கள் நடந்து இந்த பகுதி கைமாறிக்கிட்டே இருக்கு. கடைசியா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்த பகுதி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே தான் இருக்குது. இதனால பொதுமக்களினுடைய பல போராட்டங்களுக்கு பிறகு அக்டோபர் 18, 1954 அன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கீழூர் கிராமத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விலகி இந்தியாவுடன் இணைவதற்காக பெரும்பான்மையான மக்கள் பிரதிநிதிகள் வாக்களிக்கிறாங்க. இந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் 13 நாட்கள் கழித்து நவம்பர் 1, 1954 பிரெஞ்சு நிர்வாகம் அதிகாரத்தை இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறாங்க. அதன் பிறகு 8 ஆண்டுகள் கழித்து தான் 1962 ஆகஸ்ட் 16 அன்று அதிகாரப்பூர்வமா இந்த பகுதி 289 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்தியாவோட இணைக்கப்படுது. அதன் பிறகு செப்டம்பர் 20, 2006 புதுச்சேரி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மொத்தம் 3 மாநிலங்கள்ல இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளும், கேரளாவில் மாஹே பகுதியும், ஆந்திராவில் உள்ள ஏனாம் பகுதியும் சேர்ந்தது தான் இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம்.